இடகலை பின்கலையினால் பதஞ்சலி யோக சூத்திரத்துலேருந்து பதஞ்சலி தன்மையிலேருந்து நம்ம வெளியில் வந்தாலும் குண்டலினி சக்தியிலேருந்து வெளியில் வந்தாலும் இதிலேருந்து நம்மளோட கற்றிருக்க நிறைய பாடங்கள் நிறைய கேட்ட விஷயங்கள் தேரியாக படித்தது இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் பெரிய ஆபத்து தான். பின்னாடி இதிலேருந்து இந்த பதிவெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் யாரோடைய புகைப்படத்தையே வச்சுருக்கிறீங்க, வீடு மாறும்போது தான் தெரியும். இவ்வளோ குப்பைகளை அள்ளிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் அதோட ஏன்டா இவ்வளோ பெரிய திங்ஸு, எதுக்குடா இவ்வளோ ஃபோட்டோ, எதுக்குடா இவ்வளோ விஷயம் அப்படிம்பாங்க. நான் நிறையா வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான புகைப்படங்களையா வீடு முழுக்க மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட தியானம், ஏகப்பட்ட பதிவுகள், ஏகப்பட்ட படிப்புகள், ஏகப்பட்ட இதெல்லாம் உடலுக்குள்ளே இருக்கும்போது அந்த உடல் வந்து ஒரு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கும். அது வெளிப்படுத்தும் போது தான் பெரிய துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அப்போ இந்த அமிர்தம் வெளிப்படும் போது உடலில் தேவையில்லாத அந்த உஷ்ணங்கள், தேவையில்லாத உயிர் சக்திகள், மலட்டு உயிர் சக்திகள், தேவையில்லாத பதிவுகள், தேவையில்லாத செயல்கள், முப்புறப்பில் இருக்கிற தேவையில்லாத வடிவங்கள், எத்தனையோ ஆசைகள், பல எண்ணங்கள். நான் இந்த ராஜாவாகணும், இந்த நாட்டை பிடிக்கணும், தொழிலதிபர் ஆகணும், படித்து பெரிய ஆளாக இருக்கணும், விளையாட்டு வீரனாக இருந்திருக்கணும், இந்த மாவட்டத்துக்கு நான் தான் அப்படியே இருக்கணும், என்ன நீங்கள் எண்ணங்களாக யோசிக்கிறீங்களோ எல்லாம் பதிவேற்றமாக உடலில் ஆங்காங்கே எந்த பகுதியிலையோ, மூளையிலையோ, நெற்றியிலையோ, கழுத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆயிரும். அது வந்து முழுமையாக ஒரு தியானம், ஃபைனல் தியானத்தில் எடுக்கும்போது தான் ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கும். அது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மாதிரி உடலை வந்து காயகல்பத்துக்கு மாற்றுறது, உடலை வந்து பெரிய ஒரு சூழலுக்கு மாற்றி அந்த சுத்த தேகம் என்று சொல்லக்கூடியதும் உண்மையான தேகம் என்று சொல்லக்கூடியதும் உடல் இல்லாத ஒரு நிலைக்கு மாறுறதுங்கிறது பெரிய சவால் நிறைந்தது. உடல் இல்லாத நிலையை நம்ம போய் மாற முடியுமா? உடல் இல்லாத அருணாச்சலங்கிறது பேரா? இதை செஞ்ச முடியுமா? சாத்தியம் இருக்கா? இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா, சாத்தியப்படுத்த வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நினச்சா, இந்த காற்று நினைச்சா, இயற்கை நினைத்தா, காலம் நினைத்தா, நேரம் நினைத்தா, அதுக்கான சூழல்களில் இந்த உடல் ஒத்துழைச்சா சாத்தியப்படுத்தலாம். அது வாய்ப்புகள் இருக்கலாம். அது முழுமையாக கூட சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் தெரியலை. உலகம் முழுக்க எவ்வளோ விஞ்ஞானிகள் இருக்காங்க, இந்தியாவிலையும் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த சக்ஸஸை வெளிநாட்டுக்கு இணையாக நம்ம போய் பண்ண முடியாத போது அந்த கால சூழல் கணக்கு தான் காலத்தோட கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான்.